ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேக்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐபிபிஎஸ் பிஓல மிகப்பெரிய வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ் இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எவ்வளோ கட் ஆஃப் இதுவரை 2021லேருந்து 2024 வரை இருந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரேலியில் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் மார்க் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கான செக்ஷனல் கட் ஆஃப் போன வருஷம் இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கான செக்ஷனல் கட் ஆஃப் கடைசி 4 வருஷத்துக்கான கட் ஆஃப் இது. ஓகே, ப்ரிலிம்ஸுக்கான கட் ஆஃப் எந்த மாதிரி சார் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 48ல் இருந்து 55 வரை ரேஞ்சில் இருந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி மெயின்ஸில் உங்களுக்கு 62ல் இருந்து 70 இல்லை 81 வரை இருந்திருக்கு. 62லேருந்து 81 வரை இருந்திருக்கு. இந்த 81 ஏன் 2021ல் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வருஷம் மெயின்ஸு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆப்டிடியூட் செக்ஷன் லாஸ்ட் இயர் நம்ம டிஎன் பேக்கர்ஸ் மட்டும்தான் இந்த 48 அப்படிங்கிற கட் ஆஃபை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். வேக்கன்சிஸை டைனமிக்ஸ் பொறுத்து கடைசி 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்தோம். இந்த மாதிரி நமக்கு கட் ஆஃப் 48க்கு தான் வரப்போகுது, ரிசல்ட் லேட்டாக வரும், வேக்கன்சிஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம மட்டும்தான் கொடுத்தோம். இந்தியாவிலே மேக்ஸிமம் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனில் நம்ம சேனல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எக்ஸாம் அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை நம்பி அடுத்த ஸ்டேஜஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு அப்ராக்சிமேட்டான வேல்யூவை நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனாக கொடுப்போம். ஸோ இந்த வருஷம் எந்த மாதிரி சார் கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, வேக்கன்சிஸ் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் எப்போ நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற டேட்டாவை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பேப்பர் டிஃபிகல்ட்டாக கேட்டிருக்காங்களா, இல்லை ஆவரேஜாக கேட்டிருக்காங்க, இல்லை மிக்ஸ்டாக கேட்டிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்டு வேக்கன்சிஸ், இதை 3 வச்சு தான் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணுவோம். இந்த வருஷம் வேக்கன்சிஸ் நமக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் பேப்பர் எந்த மாதிரி டிஃபிகல்ட்டாக கேட்குறாங்களா, ஈஸியாக கேட்குறாங்களா, அதை வச்சு தான் நமக்கு டிசைட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 2021ல் பாருங்கள், ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் உங்களுக்கு கம்மியாக இருந்திருக்கு. 23 விட 21ல் ப்ரிலிம்ஸில் கட் ஆஃப் கம்மி. ஆனால் மெயின்ஸில் பாருங்கள், 23ல் ரொம்ப கம்மி மெயின்ஸில். அப்படியே ரிவர்ஸு, மெயின்ஸில் ரொம்ப அதிகம். புரியுதுங்களா? இங்கே ப்ரிலிம்ஸ்லேயே 54 கட் ஆஃப் வச்சாலும் மெயின்ஸில் 62 தான் கட் ஆஃபு. இங்கே ப்ரிலிம்ஸில் வெறும் 50 மார்க் தான் கட் ஆஃபு. ஆனால் மெயின்ஸில் பாருங்கள் 80 இருக்குது. ஏன் இந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமை பொறுத்தவரை வேக்கன்சிஸை மாற்றிக்கிட்டே இருப்பான். இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, டிக்ரீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 1 ஆர் 2 பேங்க்ஸஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அப்ராக்சிமேட்டான வேக்கன்சிஸ் கொடுத்துட்டு வேக்கன்சிஸை டிக்ரீஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கா, டிக்ரீஸ் ஆகிருக்கா, நாட் ரிப்போர்ட்டட் பேங்க் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் பொறுத்து இந்த கட் ஆஃப்ஸ், மெயின்ஸ் கட் ஆஃப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபை நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு கெஸ் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு பார்த்தா, ஒரு 65+ அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அக்யூரேட்டாக நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு 60+ அட்டம்ப்ட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 55க்கு மேலே கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது, டார்கெட் பண்ணக்கூடியது அந்த 60+ இருக்கணும். எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தாக்கில் இப்போ காம்படிஷன்லாம் அதிகமாக இருக்குது. கட் ஆஃப் கொஞ்சம் இந்த 40, 52, 55 ரேஞ்சில் வந்துடும். நம்ம அட்டம்ப்டே 60 ஈஸி ப்ளஸ் 60+ கொடுத்தா அவங்க நார்மலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் நம்ம டார்கெட் 60லேருந்து 65 ரேஞ்சில் நீங்கள் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணுங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் உங்களோட ஸ்கோரை கன்சிடரே பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் இயர் பேப்பர் வந்து நம்ம எக்ஸாம் ரேலியில் அப்லோட் பண்ணுவோம். அந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள். அதில் ஒரு 45லேருந்து ஒரு 58, இந்த 45லேருந்து 58 மார்க் உங்களால் இந்த ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி எடுத்தால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான மெகா 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 சான்சஸ் இருக்குது பிகினர்ஸுக்கு. நீங்கள் டாப்பர் 60 to 65+ ஏன் டார்கெட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி ஆகணும். பிகினர்ஸ் மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா இவ்வளோ வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டால் திரும்ப இந்த மாதிரி மெகா ஆப்பர்ச்சுனிட்டி
நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஓகே, செக்ஷனல் கட் ஆஃப். இது பாருங்க, இது 4 வருஷத்துக்கான பிரிலிம்ஸ் கட் ஆஃப். இது 4 வருஷத்துக்கான மெயின்ஸ் கட் ஆஃப். புரிஞ்சுதுங்களா? கரெக்ட்டு தானே? கரெக்ட்டு தான். இல்ல, ஒரே செகண்ட் இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸு, 2023க்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸு, 2022க்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸ், 2020க்கான பிரிலிம்ஸ் மெயின்ஸு. ஸோ 2021லேருந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பேரிசன். ஃபஸ்ட்டு 2 ஸ்லைடில் என்ன பண்ணேன்னா, பிரிலிம்ஸ் 4 வருஷத்துக்கான பிரிலிம்ஸு, 4 வருஷத்துக்கான மெயின்ஸு. இங்கே இயர் வைஸாக பிரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பேரிசன் கொடுத்துருக்கேன். ஓகே, இதை நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஈவினிங் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு சென்ட் பண்ணி வர்றோம் இந்த பிபிடியை. வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செக்ஷனல் கட் ஆஃபை பார்க்கலாம். செக்ஷனல் கட் ஆஃபை பொறுத்தவரை உங்களுக்கு இது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் மாறிக்கிட்டே இருக்கும். இது போன வருஷம் இருந்த பிரிலிம்ஸோடைய செக்ஷனல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடுக்கு இது ஜென்ரல் கேட்டகரிக்கு, இது ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஓகேங்களா? இதிலே வந்து இடபிள்யூஎஸ்க்கு இதான் வரும். ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறது தான் இடபிள்யூஎஸ்க்கும் பொருந்தும். ஓகேங்களா? இதை பாருங்கள், ஏன் இது மாறிக்கிட்டே இருக்குது? ஒரு வருஷம் இங்கே 7 இருக்குங்களா? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பாருங்கள், இங்கிலீஷில் 11, ரீசனிங்கில் 10 இருக்குது. இதுக்கு முன்னாடி வருஷம் பாருங்கள், ரீசனிங்கில் லாஸ்ட் வருஷம் வெறும் 6 தான் இருக்குது. ஏன் இது இங்கே 6 இருக்குது, அங்கே கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த செக்ஷனல் கட் ஆஃபை கம்மியாக வச்சுருப்பாங்க. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஜென்ரலுக்கு தான் இந்த செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமாக இருக்குமே தவிர, ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் யாருக்குன்னா ரிசர்வ்டு கேட்டகரி. எல்லா ரிசர்வ்டு கேட்டகரி இருக்கும் எக்ஸப்ட் இடபிள்யூஎஸ், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூக்கு. பாருங்கள், ஆப்டிடியூடுக்கு 3.5, ரீசனிங் எபிலிட்டி 2.5, இங்கிலீஷுக்கு 6.75. பிரிலிம்ஸில் இங்கே விஷயமே கிடையாது. நிறைய பேர் எங்கே பயப்படுவாங்கன்னா மெயின் செக்ஷனல் கட் ஆஃப் தான். இதை பாருங்கள், டிஸ்கிரிப்டிவில் 8.75, ஜென்ரல் கேட்டகரிக்கு 10. இங்கே வழக்கமாக எவ்வளோ ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.25லேருந்து 8.75 வரை உங்களுக்கு வேரி ஆகும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில். சில நேரங்களில் 7.5 வைப்பாங்க, அதெல்லாம் ரேர். ஓகேங்களா? நீங்கள் ஒரு 10 டிஸ்கிரிப்டிவில் எப்படி 10 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சேஃப்டி பர்பஸ்க்காக ரெடி ஆகிக்கோங்க. மீதி இந்த போன வருஷம் ஆப்டிடியூட் செக்ஷன் கஷ்டமாக இருந்ததுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிங்க. பட் எனக்கு அப்படி தெரியல, கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணாத அளவுக்கெல்லாம் கஷ்டமாக கிடையாது. நம்ம ஒரு குறைஞ்ச ஒரு 7-8 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது குறைஞ்சபட்சம். அதிகமாக ஒரு 15-16 கொஷின் அட்டன் பண்ணலாம். அப்போ ஜென்ரலாக இருந்தால் ஒரு 2.5லேருந்து ஒரு 3.5 வரை, ஈஸியாக இருந்தால் 4 கூட வைப்பாங்க, 3.5 வரை வைப்பாங்க. டேட்டா இன்டர்பிரேஷனில் ஜென்ரல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு 1.5, 2 இந்த மாதிரி தான் வைப்பாங்க. சில நேரங்கள் 1/2 மார்க் கூட வச்சுருக்காங்க இந்த டிஏயில். ஏன்னா அந்த வருஷம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம எங்கே லாக் ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ்லேயும் டிஸ்கிரிப்டிவில் தான் செக்ஷனல் கட் ஆஃப் ஃபெயிலியர் ஆகும். ஏன்னா நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வராது, மெயின்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியா இருக்காது. நம்ம அதுக்கான கைடன்ஸ் கொடுக்குறோம், என்ன பண்ணலாம். இந்த மெயின்ஸில் இந்த செக்ஷனல் கட் ஆஃபை விட இன்னும் கொஞ்சம் சேர்ந்தே எவ்வளோ மார்க்னா ஒரு 12-15 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு மேலே தான் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணோம். அதை எப்படிங்கிறத நம்ம வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவோம். ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. ஜிகேலாம் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக கேட்டால் மட்டும் 3-4 மார்க் இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் இதை நான் பேசுகிறேன். கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் கம்ப்யூட்டர்லாம் வராது. இது வந்து ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ரீசனிங்கில் சில ஆப்ரேட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடில் சேர்த்துவாங்க. கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னா ரீசனிங், மெயின்ஸ் ரீசனிங்கை தான் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ் தான் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? அது நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலுக்கு 5.75 வச்சுருக்காங்க, ரிசர்வ்டு கேண்டிடேட்க்கு 2.75 வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அடுத்த வருஷமும் இந்த மாதிரி 3 இங்கே 3 ரேஞ்சில் தான் இருக்குமா, இங்கே 5 ரேஞ்சில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்த வருஷம் மாறும். உதாரணத்துக்கு பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொல்லலையா 11 மார்க் வச்சுருக்காங்க டிஏயில் 2023. இங்கே 8 மார்க் வச்சுருக்காங்க. கம்பேரிசன் புரியுதுங்களா? இங்கே வெறும் 2.5 மார்க் 2.5 மார்க் வச்சுருக்காங்க ஜென்ரலுக்கு. இங்கே 11 மார்க் வச்சுருக்காங்க. ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் டிஃபிகல்ட் லெவல். கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால்
செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். அதே கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்தால் செக்ஷனல் கட் ஆஃப் குறையும். டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். இதுதான் செக்ஷனல் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய அந்த லாஜிக். யாரும் பயப்பட தேவையில்ல. இதை பாருங்கள், டிஸ்கிரிப்டிவில் 8.75 10. அப்போ 2021 2022 எப்படி சார் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது 2022 டேட்டா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் அதிகமாக இருந்திருக்கு. ப்ரிலிம்ஸு, பிஓ ப்ரிலிம்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மெயின்ஸுக்கான டேட்டா. இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாருங்கள், செக் வைப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். 12.25 மார்க், 15 மார்க், நிறைய பேர் மெயின்ஸில் போட்டுக்கணுங்க. அப்போ இங்கிலீஷில் நீங்கள் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ்லையும் ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் மார்க் எடுக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இன்னும் மற்ற செக்ஷன்லாம் செக்ஷனல் கட் ஆஃப் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இது 2021 ப்ரிலிம்ஸ் கட் ஆஃபு. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷும் அதிகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே 9, 10 9, 10ன்னு வச்சுருக்காங்க. இது ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 6 ரேஞ்சில் இருந்திருக்கு. 2021 உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு சார் மெயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் செக்ஷனல் கட் ஆஃபில் இங்கேயும் இங்கிலீஷ் தான் வச்சு செஞ்சுருக்கான். ஸோ இங்கிலீஷும் டிஸ்கிரிப்டிவ் மட்டும்தான் செக்ஷனல் கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஆப்டிடியூட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே எக்ஸாம் 2021 ஈஸியாக இருந்துச்சு ஆப்டிடியூட் அப்படின்னு. ஓவரால் கட் ஆஃப் கூட அதிகமாக இருந்துச்சு சொன்னேன் இல்லைங்களா, அது காரணம் ஆப்டிடியூட் 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் அதிகமாக ஈஸியாக இருந்துச்சு. அப்போ அட்டெம்ப்ட் அதிகமாகிடுச்சு. ஆப்டிடியூட்லேயும் செக்ஷனல் கட் ஆஃப் சில நேரங்களில் பேப்பர் ஈஸியாக இருந்தால் அதிகமாக வைப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலே மேக்ஸிமம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் கிளியர் பண்ணிடலாம், இங்கிலீஷ் நல்ல மார்க் எடுத்தாலே. ஆனால் நீங்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா, மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை ஆப்டிடியூட் ரீசனிங் க்ரியேட் பண்ணோம். சிஏ இங்கிலீஷ் எல்லாரும் சுமாராக தான் பண்ணுறாங்க. ஏன்னா குறைஞ்ச டைமில் உங்களால் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. சிஏனா இன்னிலேருந்து நீங்கள் 7 மாதம் எஃபர்ட் போடணும். ஆப்ட் ரீசனிங் அப்படி கிடையாது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு யோசிக்க லாஜிக்கல் ரீசனிங் ஆப்டிடியூட் வராதோ இங்கிலீஷ் சிஏ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் வராதோ அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி ஆப்டி வராதுங்க இங்கிலீஷ் ரீடிங் வந்தால் ரீடிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். லாஜிக்கல் திங்கிங் வந்தால் லாஜிக்கல் திங்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் அந்த வேலையை தூக்கிடலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய 2 செக்ஷன் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் டிஸ்கிரிப்டிவ்லையும் அட்லீஸ்ட் செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இதை பாருங்கள், உங்களுக்கு இது ப்ரிலிம்ஸ் 4 வருஷத்துக்கான ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப், இது 4 வருஷத்துக்கான மெயின்ஸ் கட் ஆஃப். இந்த பிடிஎஃப் உடைய லிங்க்கை நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் இந்த எக்ஸாமுக்கு நம்ம தரமாக நிறைய கண்டென்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.